ஐயா நாகதாளி, அப்புறமா பாதாள மூலிகை, நாகப்பழம், சப்பாத்தி கள்ளி இப்படின்னு நிறைய பேர்ல அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான கள்ளி இனத்தை சேர்ந்த ஒரு மூலிகை. இந்த பழத்தை வந்து மக்கள் எல்லாருமே சிறு பிள்ளையிலேருந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. இது எப்படி சாப்பிடணும்னா, இது வந்து கொஞ்சம் காயா இருக்கு, இன்னும் சரியா பழுக்கல, பழம் வரல, ரெட் கலர் வரும் பழம். இந்த முள்ளை அப்படியே சின்ன கத்தியில் இப்படி கட் பண்ணிடணும். இந்த முள்ளெல்லாம் அப்படி லேசா கட் பண்ணிடணும். வட்ட வட்டமா இது கட் பண்ணி எடுத்துட்டு இது லேசா அப்படி பொழுதுமானா உள்ள சதையா வரும், நல்ல குண்டா இருக்கும் பழம் பெருசா. அதை வந்து சாப்பிடலாம். ரத்தத்தை வந்து புதுப்பிக்கக்கூடியது, உடலுக்கு வன்மை தரக்கூடியது. ஆக இது வந்து அப்பேற்பட்ட குணமுடையது. இந்த பட்டை இருக்கு பாருங்க, இந்த பட்டையை இதே போல இந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இது மேல ஒரு தோல் வருது பாருங்க, இந்த தோலை இப்படி உரிச்சு எடுக்கணும். இந்த தோலை உரிச்சு எடுத்துட்டு இந்த முள்ளெல்லாம் சீவி அழகா எடுத்துட்டு இதை அப்படியே சின்ன சின்ன சாக்லேட் மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு லேசாக கொஞ்சம் மிளகு வறுத்துட்டு பொடி பண்ணி அதில் போட்டு அப்படியே பிசைஞ்சிட்டு சீதபேதி ஆகுது பாருங்க, அவங்க இதை அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்தாக்கா அந்த சீதபேதி உடனே கட்டுப்படும். சாப்பிடக்கூடிய மூலிகை நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. பழம் மட்டும் சாப்பிட்றதில்ல, இந்த இதையும் வந்து நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்டா சீதபேதியை வந்து கட்டுப்படுத்தும். இந்த பாருங்க, சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. ஓ மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து இதனுடைய வேறு சின்ன சின்னதாக பொடியாக இருக்கும், சல்லையாக இருக்கும். அந்த வேர்களை வந்து பவுடர் ஆக்கி 100 கிராம் வேருக்கு ஒரு 25 கிராம் மிளகு சேர்த்து பூச்சிக்கடி, வண்டு கடி, பூரான் கடி, செய்யான் கடிக்கெல்லாம் இது கொடுக்கலாம்.